திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தோனே ஆதலால் கூப்பும் பிரதங்கை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகராம். காலை வணக்கம். ஒவ்வொரு அனுதினமும் நமது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சியில் புது புது விஷயங்களை பற்றியும் உங்களுடைய ராசிக்குண்டான பலன்களை பற்றியும் மேலும் இன்றைய பஞ்சாங்க குறிப்புகளை பற்றியும் பார்த்து கொண்டிருக்கிறோம். பஞ்சாங்க குறிப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது இன்றைய நாள், நட்சத்திரம், கிழமை மற்றும் வாரம் எப்படி இருக்கு, இந்த நாளுக்குண்டான சிறப்புகள் என்ன போன்ற விஷயங்களை பற்றியும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரி, இன்றைய பஞ்சாங்க குறிப்புல இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகளை பற்றி பார்ப்போம். 9/6/2017 வைகாசி மாதம் 26ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் கேட்டை. இன்றைய திதி பௌர்ணமி திதி. சந்திராஷ்டம நட்சத்திரம் கிருத்திகை. நல்ல நேரம் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை மதியம். ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் பௌர்ணமி. இந்த பௌர்ணமி அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்துட்டோம்னா சூரிய பகவானும் சந்திர பகவானும் நேர்கோட்டில் இருக்கக்கூடிய பாகை நிமிடத்திற்கு பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவான். இந்த சூரியனுடைய அம்சத்தை கொண்ட சந்திர பகவான் ஒளிர்விக்கக்கூடிய சிறப்பான தினம் இந்த பௌர்ணமி தினம்னு சொல்லலாம். பௌர்ணமி தினத்தன்று என்னென்ன வரம் நம்ம பிரார்த்தனை செய்கிறோமோ அத்தனை விஷயங்களும் நடைபெறும்னு சொல்லலாம். இந்த பௌர்ணமி என்று பார்த்தோம்னா சிவபெருமானுக்கும் அம்பிகைக்கும் உரிய நாள். அம்பிகையின் காட்சி அருளதிலும் இந்த பௌர்ணமி தினம்தான் சொல்லலாம். பௌர்ணமிக்கு அவ்வளவு மகத்துவங்கள் உண்டு. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லவையே எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே தனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே என்று அபிராமி அந்தாதி சொல்லப்படுகிறது. அவ்வகையான சிறப்பான விஷயங்கள் பௌர்ணமியும் உண்டு. இந்த பௌர்ணமி என்று பார்த்தீங்கன்னா சத்யநாராயண விரதத்தை படிப்பா. இந்த சத்யநாராயண விரத பூஜையும் சத்யநாராயண விரத கதையும் படிப்பா. சத்யநாராயண விரத கதை படிச்சு விட்டோம் அப்படின்னு சொன்னாலே திருமணம் ஆகாதவாளுக்கு திருமணம் ஆகி கொடுக்கறதும், திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருக்கிறவாளுக்கு பிரச்சனை தீர்றதும், கடன் சம்பந்தமான உபாதை இருக்கிறவாளுக்கு உபாதைகள் தீர்றதும், எதிர்காலம் என்னன்னே தெரியாம கருத்தப்பட்டு இருக்கிறவாளுக்கும் சிறப்பான நாளாக அமைத்து கொடுக்கும். வரக்கூடிய எதிர்காலத்துல நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகி கொடுக்கும். அப்பேற்பட்ட சிறப்பான நாள்கள்ல பௌர்ணமி தினம் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். என்ன நேயர்களே, இன்றைய பஞ்சாங்க குறிப்புகளும் பௌர்ணமிக்குண்டான விசேஷங்களை பற்றி நம்ம பார்த்தோம். மேலும் உங்களுடைய ராசிக்குண்டான பலன்களை பற்றி நம்ம பார்க்க போறோம். மேஷராசி அன்பர்களே, அஸ்வினி நட்சத்திரத்துல 4 பாதங்கள், பரணி நட்சத்திரத்துல 4 பாதங்கள், கிருத்திகை நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு ஒவ்வொரு காரியங்களையும் ஸ்ரத்தையுடன் பக்தியுடன் இதை செய்யணும், இதை செய்ய வேண்டாம், இதை இப்படி பண்ணலாம், இதை அப்படி பண்ண வேண்டாங்கிற யோசிச்சு செயல்படக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். முயற்சித்த காரியங்கள் வெற்றியுற்று சிரமப்பட்டு அதை செய்து அந்த காரியத்தை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் ஸ்போர்ட்ஸ்ல நல்ல ஈடுபாடுகள் இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி படிப்புலையும் நல்ல முன்னேற்றம் காணக்கூடியதா இருக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு பிரயாணங்கள் கூடி வரக்கூடிய வாய்ப்புகள், புதிய தொழில்கள் ஏற்படுத்தி கொடுக்கிறது, தொழில் மூலமான புதிய நண்பர்களை சேர்க்கிறதும், பெரிய ஆட்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இன்றைய நட்சத்திரத்துல பரணி நட்சத்திரத்திற்கு செல்வம் கூடி வரக்கூடியதாகவும், கிருத்திகை நட்சத்திரத்திற்கு இருக்கிறவங்க சிரமப்பட்டு ஒரு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். முயற்சித்த காரியங்கள் வெற்றி அடைவதற்காக முழு நேரமும் பாடுபடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சொல்லலாம். சாதாரணமா அஷ்டம சனி இருக்கும் பொழுது ஒரு காரியத்தை பண்றதுக்கு 4 தடங்கல்கள் யதார்த்தமா ஏற்படுத்தி கொடுக்கும். இருப்பினும் ரொம்ப சிரமப்பட்டு ஒரு காரியத்தை வெல்லக்கூடிய சுபமான தினமாக இன்றைய தினத்தில் இருக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தர் ஆஞ்சநேயர் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. ரிஷபராசி நேயர்களை, கிருத்திகை நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்களும், ரோஹிணி நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், மேலும் மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களும் சிந்தனை செய்து இதை செய்யலாம், இதை செய்ய வேண்டாம், இது எனக்கு லாபம் கொடுக்கும், இது எனக்கு லாபம் கொடுக்காது, இது எனக்கு நன்மையை கொடுக்கும், இது எனக்கு நன்மையை கொடுக்காது என்று யோசித்து செயல்படக்கூடிய நல்ல மனோபாவங்கள் கூடி வரக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும். படிக்கிறதுல தொழில் கல்வி படிக்கலாமா அல்லது வேலை படிக்கலாமா, குழந்தைகளை என்ன படிக்க வைக்கிறது அப்படின்னு பெற்றோருக்கு உண்டான சில கவலைகளும் தோன்றக்கூடியதாக இருந்துருக்கும்.
முயற்சித்த காரியங்கள் வெற்றி பெறுவதற்காக முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய வாய்ப்புகள், பெரிய பெரிய மனிதர்களை சந்தித்து அவர்களிடத்தில் நட்பு கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இன்றைய தினத்துல பழைய நண்பர்களை சந்தித்து அவர்கள் மூலமான புதிய ஒப்பந்தங்கள், புதிய தொழில் பற்றிய சிந்தனைகளும் தோன்றக்கூடிய தினமாக ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண காரியங்கள் எதிர்பார்ப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். குழந்தை வரம் எதிர்பார்ப்பவர்களுக்கு தெய்வாம்சத்தின் மூலமாக, தெய்வானுகிரகத்தின் மூலமாக, மருத்துவத்தின் மூலமாக நல்ல செய்திகள் வந்து சேரும். விவசாயிகளுக்கு லாபகரமான திறமைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பழ வர்க்கங்கள், காய்கறி, ஃப்ரூட்ஸ் போன்ற தொழில்கள் செய்வோருக்கும், கடை வைத்திருப்பவருக்கும் நல்ல முன்னேற்றம் காணக்கூடியதாக இருந்துருக்கும். ஷேர் மார்க்கெட் சம்பந்தமா, பேங்க் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு நல்ல லாபகரமான செய்திகள் உண்டு. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 9, நிறம் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் 3, 4 பாதங்களும், திருவாதிரை நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், புனர்பூச நட்சத்திரத்தில் முதல் 3 பாதங்களை கொண்ட உங்களுக்கு சதா காலம் சிறு சிறு விஷயங்கள்ல குழப்பங்கள் இருக்கிறது. செய்யலாமா வேண்டாமாங்கிற குழப்பம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். ஒரு விஷயத்துக்கு முன்ன வந்துட்டு இது வேண்டாம், நமக்கு நஷ்டமா எடுத்துனா என்ன பண்றதுன்னு பின்ன போகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. கொஞ்ச நாள் சேர்த்து வச்சுட்டு இருக்கிற பணம் தீர்ந்துடப்படாது, நம்ம குழந்தைகளுக்காக எடுத்து வச்ச பணம் போயிடப்படாது அப்படிங்கிற சில விஷயங்களை பற்றி சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. குழந்தைகளுக்கு வேண்டி சேமிக்கக்கூடிய எண்ணங்களும் தோன்றும். வெகு நாள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பணத்தை வைத்து ஏதாவது பொருட்கள் வாங்குறது, ஏதாவது சில விரயங்கள் பண்ணுறதுக்கு உண்டான தேதியாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியான முழுமையான கவனம் செலுத்த முடியாத காரணமும் உண்டு. குடும்பத்தில் சம்பந்தமான விஷயங்கள், ரொம்ப நாள் சண்டையிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், சகோதர சகோதரிகளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போன்ற விஷயங்களை பேசி ஆலோசித்து தீர்த்து முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்து சம்பந்தமான ஆலோசனைகள், ஒப்பந்தங்களும் தீண்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில் பற்றிய சிந்தனைகள் தோன்றும். ஆனால் அதுல காரியத்துக்குன்னு பார்க்கும் பொழுது சில தடைகளும் ஏற்படலாம். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, அமோகமான வழிபாடு. கடகராசி அன்பர்களே, புனர்பூச நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், பூச நட்சத்திரத்துல 4 பாதமும், ஆயில்ய நட்சத்திரத்துல 4 பாதம் கொண்ட உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் நம்பிக்கையா செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இவர் பேர்ல நம்பி இந்த காரியத்துல இறங்கலாம், இவர் பேர்ல நம்பி இந்த தொழிலை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கலாம். நம்ம கிட்ட இருக்க பொருளை வச்சு 4 பேருக்கு 4 விதமான தொழில்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது, அதன் மூலமாக ஒரு ஷேர் வாங்கிக்கிறது, அல்ல அதன் மூலமாக ஒரு லாபங்களை ஈட்டுகிறது போன்ற விஷயங்களை பற்றி சிந்தித்து பல்வேறு விதமான தொழில்களில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுக்கு வேண்டி பாடுபட்டு ஒரு காரியத்தை சாதிக்கக்கூடிய வல்லமையை பெறுவது. பெரிய பெரிய ஆட்களுடைய பழக்கங்களும், பெரிய பெரிய ஆட்களுடைய நட்புகளும் கிடைக்கும். ஆனா உங்களுக்கு ஆதாயமா நீங்க என்ன பண்ணீங்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது அதுல சில தடுமாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கிறது, தாயாருக்கு தேவையான சில காரியங்களை செய்து முடிக்கிறது, இதை போன்ற நல்ல நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய சுபமான தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 9, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, பக்தியான வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, மா நட்சத்திரத்துல 4 பாதங்களும், பூர நட்சத்திரத்துல 4 பாதங்களும், உத்திர நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல பார்த்துட்டோம்னா உதவிகள் செஞ்சு அந்த காரியத்துல திருப்தியாகக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. உதவிகள்னா என்ன? அன்னதானம் போடுறது, தானங்கள் செய்யறது, அவங்களால முடியாத காரியங்கள்ல நீங்க நின்று துணை வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே மாதிரி உதவிகள் எதிர்பார்க்கிறவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவியும், நீங்க உதவி ஏற்கிற போது பிறரின் மூலமாக உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. திருமண காரியங்கள் எதிர்பார்க்கிற குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றமாகவும், விருப்பப்பட்டவர்கள் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். மேலும் சொந்த பந்தங்கள் மூலமான நல்ல செய்திகள் வந்து சேரலாம். திடீர்னு நீங்க அவ ஆத்துக்கு போறது, அவ வந்து உங்க இடத்துக்கு வர்றது, இது போன்ற திடீர் சம்பவங்கள் நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். திடீர் பிரயாணங்களும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இந்த நாட்டுல வேண்டாம், வெளியில போய் நான் வேலை செய்யணும், வெளியூர் போய் சேர்ந்துக்கலாமா, அங்கேயே போய் நிரந்தரமா இருக்கலாமா, அங்கேயே போய் ரெசிடென்சியல் வாங்கலாமா நினைக்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள். வெளிநாட்டுல வாழக்கூடியவர்களுக்கும் வெளிநாட்டுல வாழக்கூடிய இந்தியர்களுக்கும் பார்த்துட்டேன்னா இங்கே நிரந்தரமா இருந்துட்டு போயிட்டு வரலாமா போன்ற சிந்தனைகளும் வெற்றிகரமா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாய் தந்தையார் வெளில சில ஒற்றுமைகளும் சில விஷயங்கள்ல கருத்து வேறுபாடும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். சில நேரங்கள்ல பார்த்துட்டேன்னா சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு சுமூகமான பேசி தீர்க்கக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி தந்து மகிழக்கூடியதும், குழந்தைகள் படிப்புக்கான அடுத்த நிலையை எட்டக்கூடும் பொழுது அதற்கு தேவையான சில பொருட்களை ஏற்பாடு பண்றதும் உங்களுக்கு இன்றைய தினத்தில் ஏற்படுத்தி கொடுக்கலாம். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை சேர்க்கும் வழிபாடு. கன்னிராசி நேயர்களே,
உத்தர நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்களும், அஸ்த நட்சத்திரத்துல 4 பாதங்களும், சித்திரை நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் திருப்தி ஆகக்கூடியான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கணும். இதை பண்ணிட்டோம், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இத்தனை நாள் சேர்த்து விட்டோம், இத்தனை நாள் வீடு வந்துட்டோம், வீட்டுல இருந்து வாடகை வருது, இது போன்ற பல காரணங்களை சொல்லி மன திருப்திகள் பெறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு படிப்புல முன்னேற்றங்களும், பரீட்சை எழுதினாலுக்கு நல்ல வெற்றியான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகி கொடுக்கும். தெய்வ பக்தியும் தெய்வ ஆழ்ந்த தண்டனைகளும் தோன்றக்கூடிய தன்மைகள் உண்டு. பரிகார வழிபாடு, தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு போன்ற விஷயங்களுக்காக பிரயாணம் செய்து வழிபாடு பண்ணக்கூடிய தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். புதிய நண்பர்களை சந்திக்கிறது, நண்பர்கள் மூலமான நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். திருமண காரியங்கள் வெற்றியை குறிக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். சில நேரங்கள்ல பார்த்துட்டீங்கன்னா யதார்த்தமா நடக்காத செலவுகள்லாம் நடக்கக்குண்டான தன்மைகள் உண்டு. நண்பர்களோட வெளியில போகும்பொழுது உங்களுடைய செலவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசியல், அரசாங்க சம்பந்தமான விஷயங்கள் எதிர்பார்ப்பவர்களுக்கு லாபகரமான செய்திகள் சேரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 4, நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்க்கை வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. துளாராசி அன்பர்களே, சித்திர நட்சத்திரத்துல 3, 4 பாதங்களும், சுவாதி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், விசாக நட்சத்திரத்துல முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எதையும் சாதனை செய்து அந்த காரியத்தை ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களோட ராசிக்குண்டான இயல்பான குணவே எதையும் நின்று போராடி ஜெயிக்கிறதுக்கு உண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணக்கூடியதாகவும், வேலை வாய்ப்பு, புதிய புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். மேலும் படிப்பு விஷயங்கள்ல சாதாரணமா +2 முடிச்சவங்களுக்கு டிப்ளமோ படிக்கிற, டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு டிகிரி படிக்கிற, டிகிரி முடிச்சவங்களுக்கு மாஸ்டர்ஸ் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் கூடி வரலாம்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. சில நேரங்கள்ல எண்ணற்ற மறதிகளும் சில தடைகளை ஏற்படுத்தக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். புதிய நண்பர்களை சந்திக்கிறது, பெரிய நண்பர்கள் மூலமான நல்ல நல்ல புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரக்குண்டான தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். வீட்டுக்கு தேவையான சில பல காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய நன்னாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். பழைய விஷயங்களை பத்தி பேசுறது, நான் அப்படி இருந்தேன், என்னாலும் இப்படி இருந்தது, என்னோட அப்பா இப்படி இருந்தால், என்னுடைய தாத்தா இப்படி இருந்தார், என்னோட மூதாதையர்கள் இப்படி இருந்தார்கள் என்று பெருமை மிக்க பேசக்கூடிய வாய்ப்புகளையும் இன்றைய தினத்தில் ஏற்படுத்தி கொடுக்கலாம். முயற்சித்த காரியங்களை முன்னின்று முடிக்கக்கூடிய சில திறமைகள் கூடியதாக இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 9, நிறம் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை சேர்க்கும் வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, விசாக நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், கேட்ட நட்சத்திரத்துல 4 பாதங்களும், அனுஷ நட்சத்திரத்துல 4 பாதங்களும் கொண்ட உங்களுக்கு சின்ன சின்ன காரியங்கள்ல இன்னைக்கு செய்ய வேண்டாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம், சரி இவ்வளவு இன்னைக்கு வேலை செஞ்சாச்சே நாளைக்கு பார்த்துக்கலாம், இந்த கையெழுத்து நாளைக்கு பண்ணிக்கலாம், திருப்பி இந்த கோயிலுக்கு போனோமா நாளைக்கு கும்பிட்டுக்கலாம் போன்ற காரியங்களை சோறு விட்டு நாளை 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 என்று தள்ளி போடக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். இந்த மாதிரி காரியத்தை தள்ளி போடும் பொழுது நம்மளுக்கு இன்றைய முடியக்கூடிய காரியங்கள் ஒவ்வொரு நாளும் தேக்கம் நின்று அடுத்தடுத்த நாளுக்காக போறதுக்குண்டான வாய்ப்புகள். ஆனால் செவ்வனே உழைக்கக்கூடிய உங்களுக்கு இந்த 7.5 சனி காரணத்தினால சிறு தடங்கல்கள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். திருமண காரியங்கள் வெற்றிகரமாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. எந்த காரியத்திலையும் செவ்வனே முடித்து இருந்து செயல்படுத்தக்கூடிய உங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சில சோர்வுகள் பயன்படக்கூடிய தன்மைகளும் உண்டு. வெளிநாடு பிரயாணம் செல்லணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல அற்புதமான செய்திகள் சேரதும், தாய் தந்தைய சொத்துக்கள் உங்களுக்கு அமோகமாக கிடைக்கக்குண்டான வாய்ப்புகளும், வெகுநாள் எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கக்கூடிய பண வரவுகள் நிறைவாக கிடைக்கக்குண்டான தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். சில நேரங்களில் குடும்பத்தை பற்றிய சிந்தனைகளும் குழப்பங்களும் தோண்டி வரலாம். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. தனுசு ராசி நேயர்களே, மூலம், பூராடம், உத்திராட நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் அனுகூலமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். அனுகூலமான காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். அபிமானித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் உங்களுக்கு வெற்றிகரமா இருக்கும். உங்க கூட சேரக்கூடிய நண்பர்கள் மூலமாக காரியத்தை பிடித்து கொடுத்து ஒவ்வொரு காரியத்தையும் வல்லமையாக செய்யக்கூடிய திறம்படத்த உங்களுடைய காரியங்கள் வெற்றியை கொடுக்கும்னு சொல்லலாம். பேச்சு திறமை நிறைய இருந்துருக்கும். பிறரை கவரக்கூடிய தன்மைகள் ஜாஸ்தியா இருந்துருக்கும். விருப்பமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். வெகுநாள் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இன்றைய தினத்தில் சில லாபகரமான செய்திகள் சேரக்குண்டான தன்மைகள், பிரிந்த தம்பதியினர் ஒன்று கூடக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். குழந்தை சம்பந்தமான விஷயங்களை எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் சேரக்கூடிய வாய்ப்புகள். குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு அமோகமான வெற்றியை தரும் வழிபாடாக இருக்கும். பரீட்சை எழுதினவங்களுக்கு லாபகரமான செய்திகள் சேரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, உன்னதமான வழிபாடு.
மகர ராசி நேயர்களே, உத்திராட நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்களும், திருவோண நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், அவிட்ட நட்சத்திரத்தில் முதல் 2 பாதங்களை கொண்ட உங்களுக்கு எதையும் ஒரு காரியத்தை ரொம்ப ஆர்வமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். ஆர்வத்துல சில காரியங்கள்ல முன்னின்று அந்த காரியத்தை ஜெயிக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். யாரோ 2 பேர் பேசிட்டு இருக்கா, என்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கான்னு போல குழப்பங்களும் நிறைய விஷயத்துல ஏற்படுத்தி கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் காணக்கூடியதாக, அவர்களுக்கு தேவையான இடத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்பை மாற்றிக்கிறதும் உங்களுடைய வீட்டை மாற்றிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். குடும்ப ரீதியான இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் பிரச்சனை, இவர்களுக்கு சப்போர்ட் பண்ணலாமா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாமாங்கிற குழப்பங்களும் ஏற்படக்குண்டான தன்மைகள் உண்டு. இன்றைய தினத்துல பணம் சம்பாதிக்க வேண்டும், எதிர்கால வாழ்க்கைக்காக நிறைய விஷயத்தை சேர்த்து வைக்க வேண்டும் என்று சிந்திக்கக்கூடிய தன்மைகளும், சில விஷயங்களை சேர்த்து வைத்து கணவருக்காக மனைவியும் மனைவிக்காக கணவரும் அல்லது 2 பேரும் சேர்ந்து குழந்தைகளுக்காக ஏதோ ஒரு பொருளை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்குறதுக்கு உகந்தமான தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். எதிரிகள் தவிடுபடி ஆகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 8, நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காவல் தெய்வம் சாஸ்தா வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, அவிட்ட நட்சத்திரத்துல 3, 4 பாதங்களும், மேலும் சதய நட்சத்திரத்துல 4 பாதங்களும், பூரட்டாதி நட்சத்திரத்துல முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு நிறைய காரியத்தினால நிறைய அலைச்சல்கள் கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. இந்த காரியத்தை செய்யலாமா, இதை செய்யலாமா, அதை செய்யலாமாங்கிற விஷயத்துல அலைச்சல்கள் நிறைய இருந்துட்டு இருக்கும். இந்த அலைச்சல்கள்னால அன்றைய தினமே பாதி வேலைகள் நடக்கும், பாதி வேலைகள் நடக்காம இருக்கக்கூடியதாகும். உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தும். நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்றோம், நிறைய பேருக்கு இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும்னு சொல்லலாம். ஆனா நம்ம காரியம்னு வரும்போது சில நேரங்கள்ல அட்வைஸ் கூட நமக்கு படிக்கிறது கிடையாது. பிறருக்கு தேவையான விஷயங்களை எடுத்து செய்யறோம், நம்மளுக்குன்னு தேவையான பொருட்களை சேர்த்து வைக்கிறதுல மறந்து போடுறோம். சோ ஆக கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்துல உபயராசின்னு சொல்லலாம். எல்லா காரியத்திலும் உபயம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். சதய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரயாணங்கள் மேற்கொள்றதும் காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்ல முடியும். அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு சின்ன விஷயத்துல முன்கோபித்து சில காரியங்களை தவிடுபடியாகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. எடுத்தமா முடிச்சமானு முடிக்கக்கூடிய தன்மைகளும் உண்டாகி கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு திருமண காரியங்கள் கூடி வரும். நல்ல நல்ல செய்திகள் சேரக்கூடிய வாய்ப்புகள், வேலை வாய்ப்புல புதிய நண்பர்கள் மூலமாக அறிமுகம் கிடைச்சு அதன் மூலமாக அடுத்த நிலைக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரலாம்னு சொல்லலாம். கடன் சம்பந்தமான தொலைகளை தீர்த்து மற்ற நிலைக்கு போகக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வீடு கட்டுறது, இடம் வாங்குறது போன்ற நல்ல எண்ணங்கள் தோன்றக்கூடியதாகவும், வருங்காலத்தை பற்றி திட்டம் தீட்டி சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், ஏன் எனக்கு மட்டும் இப்படி இருக்குங்கிற சில நேரங்கள்ல கவலைகளும் தோன்றலாம். இன்றைய தினத்துல உங்களுக்கு அலைச்சல் என்பது உண்டு. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3, நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு வெவ்வினைகளை போக்கும் வழிபாடு. மீனராசி நேயர்களை, பூரட்டாதி நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், ரேவதி நட்சத்திரத்துல 4 பாதங்களையும் கொண்ட உங்களுக்கு எதையும் நல்ல விவேகமான பேச்சிலும் ரொம்ப ஆர்வமான பேச்சிலும் எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை படுத்துறாக இருப்பீர்கள். பேசியே காரியத்தை சேர்க்கக்கூடிய தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கிறவங்க நெளிவு சுழிவாக பேசி அந்த காரியத்தை வெற்றி கொள்றதாகவும், மேலும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கவங்க எடுத்தமா முடிச்சமான அந்த காரியத்தை ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யார்கிட்ட எப்படி பேசணுங்கிற தன்மைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய தொழில் செய்யலாமா வேண்டாமா, செய்யலாமா வேண்டாமான்னு 10 பேர்கிட்ட அதோடைய விஷயங்களை கேட்டு உங்களுக்கு என்ன தோன்றதோ அதை மட்டும் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். திடீர் பிரயாணங்கள் மேற்கொள்வீங்க. திடீர் பிரயாணங்கள் மூலமாக புதிய நண்பர்களை அறிமுகப்படுத்திக் கொள்வது, மேலும் பெண்கள் வெளியில லாபகரமான செய்திகள் சேரக்குண்டான வாய்ப்புகள், சரியான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நன்மை முன்னேற்றமும், சரியில்லாத சில விஷயங்கள் பண்றவாளுக்கு சில விதமான தடங்கல்களும் மன குழைப்புகளும் ஏற்படக்குண்டான தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். படிப்பில் ஆர்வம் கொண்டவங்களுக்கு அடுத்த நிலைக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரும்னு சொல்லலாம். வெற்றிகளான உன்னதமான பாதையில் செல்லக்கூடியவர்களுக்கு அடுத்த நிலைக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் பெரிய மனிதர்களை சந்திக்கிறது, பெயர் புகழ் அந்தஸ்து பெறக்கூடிய சுபமான தினமாக இன்றைய தினம் உண்டு. திருமண காரியம் எதிர்பார்ப்போருக்கு வெற்றிகள் உண்டு. குழந்தை பிறப்பு எதிர்பார்ப்போருக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. குழந்தைகள் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை என்பதும் தேவை. இந்த தினத்தில் புதிய துணி வாங்கிறது, புதிய பொருட்கள் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7, நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகபிரான் வழிபாடு தைரியத்தை தரும் வழிபாடு. என்ன நேயர்களே, 12 ராசிகளும் நட்சத்திரங்களும் அதற்குண்டான பலாபலன்களை பத்தி நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நமக்கு எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சு கொண்டோம். இன்னைக்கு ஆன்மீக தகவல்ல ஒரு முக்கியமான குறிப்புகளை பற்றி நம்ம பார்க்க போறோம். ஆன்மீக தகவல்ல பார்ப்போம்.
இன்னைக்கு நம்ம ஆன்மீக தகவல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். என்ன அப்படின்னு கேட்டுட்டோம்னா, எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் தான், எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னு கேட்டோம்னா, பொதுவா 2 மனங்கள் சேர்வது திருமணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 மனங்கள் சேர்ந்து திருமணமாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துக்கு முன்னாடி ஜாதக பொருத்தம்ங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கும். சில பேர் பேர் பொருத்தம் பார்த்து பண்ணுவா, சில பேர் நட்சத்திர பொருத்தம் பார்த்து பண்ணுவா, சில பேர் ஜாதகத்தை பார்த்து திருமணம் பண்றது உண்டு, சில பேர் சுவாமிகிட்ட பூ போட்டு திருமணத்தை பண்றது உண்டு, சில பேர் திருமணம் பண்ணியாச்சு நீ என்ன பண்றது, எனக்கு இப்படிதான் வாழ்க்கை இப்படிதான் போகணுங்கிற விஷயங்கள்ல மனதில் எடுத்துட்டு இருந்துட்டு இருக்கிறவா பார்க்க முடியுது. சரி, திருமண பொருத்தம் பார்த்தும் கல்யாணத்துல எனக்கு வெற்றி கிடைக்கவில்லையே அப்படிங்கறது வருத்தப்படுவா. திருமண பொருத்தம் பார்த்து மட்டும் இல்ல, சரியாக பார்த்து பண்ணும் பொழுது நம்மளுக்கு எதிர்கால பலன்கள் ரொம்ப அழகாவே இருக்கு. பொருத்தம்ங்கிறது மேட்சிங் சொல்லுவாங்க. பிராப்தம் என்பது பார்த்தோம்னா நமக்கு எதிர்கால வாழ்க்கையை பத்தி தெரியலாம். சரி, எல்லாரும் வரவா ஜாதகம் பார்க்கிறவா யதார்த்தமாக கேட்கக்கூடியது, இந்த நட்சத்திரத்துக்கு ஆகாது அப்படின்னு சொன்னா எந்த நட்சத்திரம், இதுக்கு ஆகாது இதை திருமணம் பண்ண வேண்டாம்னா எது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆனா இது மட்டும் திருமண பொருத்தம் கிடையாது. இதற்கு கூட நிறைய விஷயங்களை சேர்த்து பார்க்கும் பொழுதுதான் நமக்கு திருமண பொருத்தம் இது ஆகாதாங்கிறது தெரியும். இருக்கணும் தோராயமாக இந்த நட்சத்திரத்துக்கு ஆகா நட்சத்திரங்கள் பஞ்சாங்கம் குறிப்பிட்டக்கூடிய சில விஷயங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நட்சத்திரமா அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு என்னென்ன நட்சத்திரங்களுக்கு வந்து கூடாதுன்னா, சித்திரை, புனர்பூசம், மூலம், பூரம், கேட்டை இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆகாது. ஸோ ஆக இவங்களுக்கு திருமணம் வந்து இந்த நட்சத்திரத்துக்கும் இந்த நட்சத்திரத்துக்கும் பண்ணாம இருக்கிறது நல்லது. அடுத்து பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா பூஷம், அனுஷம், கேட்டை இந்த நட்சத்திரத்துல இருக்கிறவங்க திருமணம் வந்து பண்ணாம இருக்கிறது நல்லது. அடுத்தது கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க அனுஷம், ஆயில்யமும், விசாக நட்சத்திரத்திலையும் இந்த நட்சத்திரங்களுக்கு பொருந்தான நட்சத்திரம் அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்து ரோஹிணி நட்சத்திரத்துக்குங்க விசாகம், மகம், சுவாதி இந்த நட்சத்திரத்துக்கு வந்து பொருந்தான நட்சத்திரம்னு சொல்ல முடியும். மிருகசேஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு சுவாதியும் பூரமும் வந்து பொருந்தான நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். திருவாதிரை நட்சத்திரம் இருக்கவங்க அவிட்டம், உத்திரம், திருவோண நட்சத்திரத்துக்கு வந்து பொருந்தான நட்சத்திரம்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரத்துக்கு திருவோணம், அஸ்தம், உத்திராட நட்சத்திரத்துல வந்து திருமணம் பண்றது அவ்வளவு உச்சிதம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். பூச நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு உத்திராடம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சித்திரை, பூராட நட்சத்திரத்தை சேர்த்தாம இருக்கிறது நல்லது. அடுத்தது ஆயில்ய நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு பூராடம், சுவாதி, மூலம் இந்த 3 நட்சத்திரத்தை சேர்த்தாம இருக்கிறது விசேஷ பலன்களும். மக நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு ரேவதி, விசாக நட்சத்திரத்தை பொருத்தாம இருக்கிறது விசேஷ பலன்களும் உண்டு. பூர நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க உத்திரட்டாதி, அனுஷ நட்சத்திரம் சேர்த்தாம இருக்கிறது நல்ல பலன்கள் இருக்கும். உத்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு உத்திரட்டாதி, கேட்ட நட்சத்திரம் பண்றது அவ்வளவு உன்னதம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு சதயம், மூலம், சுவாதி நட்சத்திரத்துல வந்து திருமணம் பொருந்துறது அவ்வளவு விசேஷம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சித்திரை நட்சத்திரம், அஸ்வினி, மூலம், பூராடம், பூரட்டாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தை வந்து சேர்த்தாம இருக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். அடுத்தது பார்த்துட்டேன்னா சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு மிருகசீஷ நட்சத்திரமும் உத்திராட நட்சத்திரமும் அவ்வளவு விசேஷகரமான நட்சத்திரம் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து விசாக நட்சத்திரத்துக்கு ரோகிணி நட்சத்திரமும் திருவோண நட்சத்திரமும் அவ்வளவு விசேஷம் கிடையாது. அனுஷ நட்சத்திரத்துக்கு கார்த்திகை, அவிட்டம் இந்த நட்சத்திரம் பொருந்தான நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். கேட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பரணி, சதயம், பூரம் இந்த நட்சத்திரம் அவ்வளவு உன்னதமானது இல்லை. மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம் பொருந்தான நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆயில்யம், உத்திரட்டாதி, அதே மாதிரி திருவாத நட்சத்திரம் பொருந்தான நட்சத்திரமும். உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு பூசம், ரேவதி, மிருகசீஷம், அதே போன்று புனர்பூசம் இதெல்லாம் பொருந்தான நட்சத்திரம்னு சொல்லலாம். திருவோண நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்துட்டேன்னா புனர்பூச நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம், மகா நட்சத்திரம் பொருந்தான நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு திருவாதிரை, பரணி, ஆயில்யம் அது பொருந்தான நட்சத்திரம்னு சொல்லலாம். சதய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு அஸ்தம், கிருத்திகை, சுவாதி இது பொருந்தான நட்சத்திரமா இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா உத்திர நட்சத்திரமும் ரோகிணி நட்சத்திரமும் பொருந்தான நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு பூரம், உத்திரட்டாதி நட்சத்திரமும் அதே மாதிரி அஸ்த நட்சத்திரமும் அவ்வளவு விசேஷம் கிடையாது. அடுத்தது கடைசி நட்சத்திரம் 27வது நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம்னு சொல்லலாம். மகம், திருவாதிரை, உத்திர நட்சத்திரம் இவங்களுக்கு பொருந்தா நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த நட்சத்திரம் எல்லாம் பெண் நட்சத்திரத்திலிருந்து கணக்கெடுக்கப்பட வேண்டும். இப்ப நான் சொன்ன நட்சத்திரம் எல்லாம் இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் பொருந்தா நட்சத்திரம், பொருந்தக்கூடாத நட்சத்திரங்கள். இது மட்டும் பொருத்தம் இல்லைங்க. இதை தவிர ஜாதக கட்டம் இது உங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக எடுக்கலாமா வேண்டாமாங்கிற விஷயத்தை மட்டும் பார்த்து பண்ணியிருக்கோம். இதை தவிர ஜாதக கட்டம் இருக்கு, அது மாதிரி தசமகா பொருத்தங்கள் இருக்கு, நிறைய பொருத்தங்கள் இருக்கு. இதெல்லாம் பார்த்துண்டு பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப விசேஷகரமா இருக்கும். உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு இது ஒரு உதவிகரமாக இருக்கக்கூடிய நாளாக அமைத்து கொடுக்கும், உதவிகரமான செய்தியாகவும் இருக்கும்.
மேலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்துடன் பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விரைந்து விடுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷ் ஐயர். நன்றி, வணக்கம்.